அமைதி. அன்பு மாணவர்களுக்கும் என் ஆரிய கண்மணிகளுக்கும் ஒரு புயல் அபாய எச்சரிக்கை. கடந்த காலங்களின் தென்மேற்கு திசைகளின் அனைத்து கல்லூரிகளிலும் மையம் கொண்டிருந்த மனோதத்துவ புயல் வடமேற்காக நகர்ந்து இன்னும் 48 வினாடிகளில் நம்ம வகுப்பை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எத்தனையோ காலேஜ் போயிருக்கேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே. கோரஸா குட் மார்னிங் சொல்றாங்க. வெரி குட். குட் மார்னிங். ஐ அம் தாமோதரன். இந்த காலேஜ் வந்திருக்க புது ப்ரொஃபசர். மீதியை நான் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கீங்க. ஆனா எந்த காலேஜ்லயும் 2 வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல. மொத்தத்துல நீங்க வேலை போகாத அக்கி மாடி. காந்தி ஜெயந்தி எப்போ வரும்? காந்தி ஜெயந்தி எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க வேணா எப்போன்னு சொல்லுங்க, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஏப்பா சிரிக்கிறீங்க? அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்க சார். சும்மா ஜாலியா தமாஷா பேசிக்கிட்டே இருப்போம். பாடம்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? வாங்கடா போலாம். என்னங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கிறீங்க? சரி, புதுசா காலேஜ்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களே, அங்கத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? சொல்றேன். ஐயோ, இப்படிப்பட்ட காலேஜா? இத பாருங்க, இந்த காலேஜையும் விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்யாத காலேஜே கிடையாது. இனி நீங்க வேலை செய்யணும்னா 2 காலேஜ் தான் இருக்கு. ஒன்னு செத்த காலேஜ், ஒன்னு உசுறு காலேஜ். இந்த காலேஜ்ல தான் இருக்க போறேன். அதுக்கு நிரந்தரமா இருக்க போறேன். எப்படிங்க? அந்த கல்ட்டா பண்ணவன நடு ராத்திரில போய் நொங்கு நொங்கு நொங்க போறேன். காலையில அவன் வந்து உங்களை நொறுக்கி விட்டானா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க கால்ல கையில விழுந்து அழுது என் புருஷனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கட்டும் மட்டும் சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க அவனை அடிக்கும் போது கூட 4 பசங்க சேர்ந்து உங்களை உலக்கியாலேயே எரும மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு விட்டானேனா? ஒரு மனத்தத்துவ ப்ரொஃபசரை எருமைன்னு சொல்றீங்க, நியாயமா? நான் என்னங்க செய்யறது? உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஓமானம் எனக்கு கிடைக்கலையே. சரி, அடிபடுறது எருமையா பையனான்னு பாக்குறேன். எல்லா ஜெயந்தியும் தெரியும், அவனை உனக்கு காந்தி ஜெயந்தி தெரியாதுல்ல?
கிளியிற அளவுக்கு இந்த அடி அடிச்சிங்களே, யாரு செய்யா நீங்க? நான் தாண்டா சின்ன கவுண்டர், உங்க காலேஜுக்கு வந்திருக்கிற புது ப்ரொஃபசர். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே. என்னப்பா சொல்ற? நான் வந்து பழத்தை ஓவாயில வச்சு அடிச்சேனா? ஐயோ, ஓ காட், ஓ காட். ஐயோ, இவருக்கு தூக்க வியாதி திரும்பி வந்துருச்சு. நான் எப்படி பொழைக்க போறேன்? தூக்கத்துல நடக்கிற வியாதிய நேர்ல பிற கேக்குறது. பார்த்தா பாவமா இருக்குடா, விட்டுருங்கடா. எப்படி? பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் பாலை ஊத்திடுறேன். யார் நடி நடிக்கிற? மனிதன், உங்க காலேஜ் வந்திருக்க புது ப்ரொஃபசர். ஏன் என் புருஷன் நடிக்கிற? உன் புருஷனா? தெரியல. ஐயோ, நீங்க இது தெரிஞ்சிருந்தா நான் மோதி இருக்கவே மாட்டேன். ஒழுங்கா கட்டணம் கட்டிட்டு கொடு மேடம். இங்க பாரியா, நீ பொண்டாடிட்டு போயிடு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறியா? நீ போயிடுயா. நாங்களே நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபேர் போறோம், நீ வாயே. அம்மா விட மாட்டாங்கடி. நான் எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்குறேன். வேண்டாண்டி, ஏற்கனவே பிரச்சனை, இதுல இது வேற. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னைய கையில கட்டு? எல்லாம் ஒன்னாலதான் ஐயா. ஏயா உன்ன மாதிரி சின்ன வீடு செட்டப் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த சைக்காலஜி மாதிரி எனக்கு தெரிஞ்சு போய் பின்னிட்டாயா. அதுக்கெல்லாம் மச்சம் வேணுமையா? இப்ப என்ன ட்ரில் பண்ண முடியுமா? முடியாதுயா. அடி சின்ன வீட்லயா பெரிய வீட்லயா? சின்ன வீட்டுலதான் ஐயா. அப்ப பெரிய வீட்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ட்ரில் பண்ணலாம். என்ன? சரிங்க ஐயா. நல்ல வேலை நம்ம விஷயம் அவருக்கு தெரியல. தப்பிச்சிட்டானே. உனக்கும் மாவு கட்டு. நாடு நமக்கு என்ன செஞ்சதை விட நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதுதான் முக்கியம். ஏங்க, என்ன இதெல்லாம்? எது நாட்டுக்கு நல்லது செய்யறாருல? ஏப்பா, ஹாஸ்டலுக்கு போகாம எல்லாரும் என்ன பண்றீங்க? நீ யாரு? பார்த்தா தெரியல, ஒரு இழுப்பு இழுக்கிறியா? இழுக்கிறேன். ஏப்பா, இதெல்லாம் தப்பாச்சப்பா. அப்பா இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்கிறத பார்த்தா என் தூக்கவி யாருக்கு பிடிக்காதப்பா. எஸ் எஸ். சார், இனிமே ராத்திரில உங்களை வீட்டோட பூட்டி வச்சுட்டு தான் எங்க ராஜ்யத்தை நாங்க நடத்த போறோம். நானும் கண்டேன் கடுஞ்சிறையை, சிறையினில் சிறையை கண்டேன் நானும் கண்டேன் கடுஞ்சிறையை. அருமையான சென்ட்ரலோரம் அழகான சிந்தாரிப்பேட்டை, அருமையான சென்ட்ரலோரம் அழகான சிந்தாரிப்பேட்டை. சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு, சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு. உன்னை நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு, உன்னை நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு. மாடு போல உழைச்ச வண்டி மதுராந்தகன் ஜெயிலினிலே, மாடு போல உழைச்ச வண்டி மதுராந்தகன் ஜெயிலினிலே. சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம், சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம். உன்னை நான் தொட்டதுக்கு உங்கக்கா சாட்சி சொன்னதுக்கு, உன்னை நான் மறுமடி அடிக்கிறேன் யாரும் சொல்லிட்டு போயா? இந்தியன் அவங்க ப்ரொஃபசர்.